ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி டிப்ஸ். இன்று நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, இந்த கால் இடுக்குகளில் சில பேருக்கு புண்ணு வருங்க. தண்ணியிலே மிக அதிகமாக நின்றா அந்த புண்ணு வரும். அப்புறம் சில பேர் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் 1க்கு 10 வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்களாம் அந்த தண்ணியிலே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த கால் இடுக்குகளில் இந்த புண்ணு வரும். இந்த அப்புறம் வயல்லே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த புண்ணு வரும். ஆனால் அவங்களாம் அடிக்கடி இந்த வயல்லே வேலை பார்க்குறனால அவங்களுக்குலாம் ஒத்துக்கும். அவங்களாம் அந்த கடையில் விற்கிற க்ரீமெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களே அவங்க வீட்டில் உள்ள எண்ணெயை வச்சு தான் அவங்க தடவி அந்த சேற்று புண்ணை மறைய வைப்பாங்க. நம்ம தான் உடனே இந்த விரலில் புண்ணு வந்துருச்சுன்னா உடனே கடையில் விற்கிற க்ரீமை வாங்கி நம்ம தடவுவோம். அதெல்லாம் செய்யாதீங்கங்க. நம்ம இயற்கையான வைத்தியத்தில் அந்த மருந்து இருக்குங்க. அதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த புண்ணு பறந்து போயிடும். நான் சொல்கிறேன், இந்த தமிழச்சி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மருந்தை சொல்லுங்கள். பாவம் அவங்களாம் அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பமே ஓடுது. அப்படிங்கிறப்ப எதுக்குங்க கடையில் விற்கிற மருந்தெல்லாம் அவங்களுக்கு? இந்த எளிமையான மருந்தாக அவங்களுக்கு சொல்லுங்கங்க. இது என்னன்னு தெரியுதா? இதுதாங்க வேப்ப மரம். இது நம்ம எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்குங்க. இந்த வேப்ப மரங்க, இது எங்கள் ஊரில் கஜா புயலில் போச்சுங்க. இந்த கொம்பு தாங்க இருக்குது. இதுதாங்க எங்கள் வீட்டு உள்ள மரம். அதாங்க இந்த கொம்பை வச்சு நான் சொல்கிறேன். இந்த வேப்ப மரத்தில் ஒரு எண்ணெய் தயாரிப்பாங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க இது. இந்த வேப்ப எண்ணெய் தாங்க. இந்த வேப்ப எண்ணெயை வச்சு நான் சின்ன எளிமையான மருந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கால் இடுக்குகளில், கை இடுக்குகளில் புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு பேர் சேற்றுப்புண். அந்த சேற்றுப்புண்ணுக்கு இந்த வேப்பெண்ணெயை லேசாக சூடு பண்ணி நீங்கள் அந்த கால் விரல், கை விரல் இடுக்குகளில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சேற்றுப்புண் பறந்து போயிருங்க. இந்த புண்ணுக்கெல்லாம் நீங்கள் கடையில் விற்கிற ஆயில்மெண்ட்லாம் வாங்காதீங்க. இது நம்ம எந்த பக்க விளைவுமே இருக்காது. நம்ம வீட்டிலே செய்கிறது இதுங்க இது. எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு செய்ய முடியலாட்டினா சித்த வைத்திய கடைகளில் இல்லைனா கிராமத்தில் இந்த எண்ணெய் கிடைக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இந்த வேப்ப எண்ணெய் ரொம்ப நல்லது. ஓகேயா? இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி நீங்கள் கால் இடுக்குகளில் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த உடனே அந்த அரிப்பெல்லாம் இருக்காதுங்க. அந்த விரலில் உள்ள அரிப்பு இதெல்லாம் உடனே சீக்கிரம் போயிடும். அந்த புண்ணு தடமே இருக்காதுங்க. அது மறைஞ்சு போயிருங்க. பாவம் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்காமார்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸு சொல்கிறீங்களா? இந்த தமிழச்சி சொன்ன டிப்ஸு சொல்கிறீங்களா? அவங்களாம் பாவம் காசு கொடுத்து விலை கொடுத்து இந்த க்ரீம்லாம் வாங்க முடியாது. இந்த எண்ணெயை தேய்க்க சொல்லுங்கள். அவங்களுக்குலாம் அந்த விரல், கை, கால்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி லீவ் போட மாட்டாங்கங்க. முதல்ல இந்த கையில் புண்ணு வந்துச்சு, காலில் புண்ணு வந்துச்சு, எனக்கு புண்ணாக இருக்குது, என்னால் பாத்திரம் கழுவ வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த எண்ணெயை சொல்லுங்களேன், இதை அவங்க டெய்லி தேய்ச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த புண்ணே வராது. உங்களுக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இதை நீங்கள் கடைபிடிப்பீங்களா? ஓகே. அந்த தமிழ்ச்சி சொன்ன டிப்ஸை செய்வீங்களா? ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.